இன்னைக்கு நம்ம தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்க ஒரு முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல பாருங்க, முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வோமால ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு, தமிழன் இந்த சொற்கள் எல்லாமே முதல்ல எந்த இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றதான் இந்த பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் மொத்தமாகவே. ஸோ முதல் பாருங்க, தமிழ் அப்படின்றது தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது எங்கே மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழன் கிளவியும் அதனோர் அற்றி அப்படின்னு தொல்காப்பியத்தில் இருக்க 386வது பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி தனித்தன்மையும் சிறப்பும் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அப்படின்ற சொல் சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது எங்க மேற்கோள் காட்டுறாங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுநீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சியில இருக்க 165வது பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடலால் சூழப்பட்ட நிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம். அடுத்து பாருங்க, தமிழன் அப்படின்ற சொல்லு அப்பர் தேவாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிறந்த மனிதன் தமிழ் மொழியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தான் இதுக்கு. ஸோ அடுத்து பாருங்க, தெரிந்து கொள்வோமால இரண்டாவதா தாவர இலைகளுடைய பெயர்கள், அது எப்படியெல்லாம் அதோடைய இலைகளுடைய பெயர்களை எப்படி சொல்றாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க, ஆல், அரசு, மா, பலா, வாழை இது எல்லாத்தையுமே இலைன்னு சொல்வோம். அகத்தி, பசலை, முருங்கை இது எல்லாத்தையுமே கீரைன்னு சொல்வோம். அருகு, கோரை இதை புல்லுன்னு சொல்வோம். நெல், வரகு இதை தாள் அப்படின்னு சொல்வோம். மல்லியை தழை அப்படின்னு சொல்வோம். அடுத்து பாருங்க, சப்பாத்தி கள்ளி தாழையை மடல் அப்படின்னு சொல்வோம். கரும்பு, நாணல் இதை தோகை அப்படின்னு சொல்வோம். பனை, தென்னை இதை ஓலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்க, கமுகு அதாவது பாக்குன்னு சொல்லுவாங்க, இதை கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.